எஸ்.பி. வேலுமணி போட்டு கொடுத்த ரூட். அடித்து ஆடும் செங்கோட்டையன், கதி கலங்கி நிற்கும் எடப்பாடி. அ.தி.மு.க.வை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று 10 நாள் எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்த செங்கோட்டையன், அ.தி.மு.க.விலிருந்து அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்டதும் டெல்லி விரைந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தமிழகம் திரும்பினார் செங்கோட்டையன். இந்த நிலையில் செங்கோட்டையன் உடனே டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திப்பதற்கு, மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கலக குரல் எழுப்பதற்கும், பின்னணியில் யார் என்கின்ற குழப்பத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் செங்கோட்டையன் பின்னணியில் எஸ்.பி. வேலுமணி தான் உள்ளார் என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. நீங்கள் துணிந்து அடித்து விளையாடுங்கள் அண்ணன், நாங்கள் இருக்கிறோம் என்று செங்கோட்டையன் பின்னால் இருந்து எஸ்.பி. வேலுமணி கொடுத்த தைரியம்தான் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக குரல் கொடுத்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி முதல்வராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவும், கட்சியில் தன்னை பொதுச் செயலாளராக நிலைநிறுத்துவதற்கும் பக்கபலமாக இருந்தது எஸ்.பி. வேலுமணி. மேலும் எஸ்.பி. வேலுமணிக்கும் பா.ஜ.க்கும் இடையிலான நட்பு மற்றும் ஆர்.எஸ்.எஸ். உடன் எஸ்.பி. வேலுமணிக்கும் இருக்கும் நெருங்கிய தொடர்பு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒருவித பயத்தை கொடுத்தது. இதனாலேயே எஸ்.பி. வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையிலான மறைமுக ஒருமோதல் போக்கு வந்திருந்ததாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது. இதன் காரணமாகவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பா.ஜ.வுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்கிற எஸ்.பி. வேலுமணியின் கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளாததால், அ.தி.மு.க.விற்கு சரியாக அவர் எஸ்.பி. வேலுமணி தேர்தல் பணியை செய்யவில்லை என்கின்ற குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது. அதனால்தான் 3வது இடத்திற்கும் அ.தி.மு.க. கொங்கு மண்டலத்திற்கும் தள்ளப்பட்டது என்றும், குறிப்பாக எஸ்.பி. வேலுமணிக்கும் சொந்த தொகுதியான தொண்டமுத்தூர் தொகுதியில் கூட பா.ஜ. 56,000 வாக்குகள் வாங்குவதற்கு எஸ்.பி. வேலுமணி பா.ஜ.விற்கு உதவி செய்வதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையிலான மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியபோது நடந்த எஸ்.பி. வேலுமணியின் மகன் திருமணத்திற்கு செங்கோட்டையனை வலுக்கட்டாயமாக அழைத்து முக்கியத்துவம் கொடுத்தார் எஸ்.பி. வேலுமணி. இது அனைத்துமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரானவையாகவே அமைந்தது. மேலும் எஸ்.பி. வேலுமணி தமிழகம் முழுவதுமே அ.தி.மு.க.வுக்கு தனக்கான ஒரு ஆதரவாளர் வட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் அ.தி.மு.க.வில் எஸ்.பி. வேலுமணிக்கும் என தனி செல்வாக்கு உள்ளது. இந்த நிலையில் செங்கோட்டையன் டெல்லி செல்வதற்கும், அமித்ஷாவை சந்திப்பதற்கும் ரூட் போட்டு கொடுத்தது எஸ்.பி. வேலுமணி தான் என்றும், அந்த வகையில் செங்கோட்டையனுக்கும் மறைமுக முழு ஆதரவாக எஸ்.பி. வேலுமணி செயல்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பா.ஜ. ஆதரவு எஸ்.பி. வேலுமணிக்கு தான் என்று கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது.